விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பமாகுது. விருச்சக ராசி நேயர்களே, வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலைங்க. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேத்துங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரர்களே, நிச்சயமாக இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும், நம்புங்க. பொதுவாகவே இந்த விருச்சக ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க மாறி மாறி எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுக்கேற்ற மரியாதை இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. சரியான மதிப்பு கிடைக்காத ராசியாக இவங்க இருந்தாலும் கூட அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம பாசத்துக்கும் நேசத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க. எவ்வளவோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, தனக்கு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கிறதுக்காக எதையும் தாங்கிக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணநலன்களை கொண்ட விருச்சக ராசிக்கார அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது, எங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாங்கள் இந்த உலகத்துல வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் நாங்கள் எப்படி நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கலங்காதீங்க. விருச்சக ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாமே நீ அப்படியே மாறப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே நீ வரக்கூடிய காலங்களில் மிக அருமையாக ஒரு பொற்காலமாக மாறப்போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க. இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே திருமணம் நடக்க போகுது. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளோட விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி நமக்கு சாதகமாக லாபமாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய கனவுகள் நனவாகும், நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சில சூட்சமமான விஷயங்களை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக ரொம்பவே எளிதாக உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வுகளை பெறலாங்க. முக்கியமாக சொல்லணும்னா சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது போன்ற நவ கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், குறிப்பாக 4 கிரகங்கள் மிரள வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினா அதற்கு பரிகாரமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த வீடியோ பதிவில் பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதையும் காரணமே இல்லாமல் வெறுக்கப்படுவதையும் பார்த்து பார்த்து மனம் ரொம்பவே சலித்து போயிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக எத்தனையோ வியூகங்கள் போட்டாலும் அது அவங்க நினைத்தபடி நடப்பதற்கு அதிக தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசினருக்கு அவங்களுக்கு பிடித்த உணவுகள் கிடைக்கிறது கூட பல நேரங்கள் அரிதாதாங்க இருக்கும். வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கலனாலோ அல்லது இவர்கள் விரும்பிய உணவு இவர்களுக்கு கிடைக்காமல் போனாலோ இவங்க ரொம்பவே மன அழுத்தம் அடைவாங்க. இது இயல்புதாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத விதமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. யாரோ ஒருவருக்கு வைத்த செக் இவங்களுக்கு லக்காக மாறவும் வாய்ப்பு இருக்கு. உங்கள் வீட்டு விருந்தாளிகள் வரப்போகிறாங்க. வீடு கலகலப்பாக இருக்க போகுது. நண்பர்கள் உங்களை தேடி வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க. முக்கியமாக பகைவர்கள் கூட நண்பராக மாறிடுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பல இடங்கள்லேருந்து உதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்கும். பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் வர சந்தோஷத்தை பார்த்தா நீங்கள் சந்தோஷத்தை திக்குமுக்காடக்கூடிய சூழல் கூட ஏற்படும்.
ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வருங்க. சில நேரங்களில் நம்ம கடமையை செய்ய முடியாமல் சின்னதாக பொய் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படலாம். இது கொஞ்சம் தர்ம சங்கடமான நேரமாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடலாங்க. நிச்சயமாக உங்களால் முடியும். நம்பிக்கை வைங்க. ஒரே ஒரு விஷயம், விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் ஒழுக்கத்தோடு இருக்கணும். நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எப்போதும் சிரித்த முகத்தோடு நீங்கள் இருக்க பழகிக்கணும். உங்கள் மனசில் ஏதாவது வருத்தம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த கருத்தை தேவையில்லாமல் எங்கேயும் பேச வேண்டாம். ஏன்னா அது ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்களே யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவர்கள் சொல்கிறதை விட உங்ககிட்ட தான் அதுக்கான பெஸ்ட்டான பதில் இருக்குங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸுங்க, சில சமயங்களில் உங்கள் மனைவி நம்ம காரில் போகலாமா அல்லது 2 வீலரில் போகலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் உனக்கு எது பிடிக்குதோ அதுலேயே போய்க்கலாம், நீயே சாவியை எடு அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்கள் முடிவு சொல்லாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க சமயோகிதமாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளித்து ஈஸியாக வெளிவந்துடுவீங்க. அதே போல் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியில் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சாப்பிட சொல்கிறாங்களோ அதையே நீங்களும் ஆர்டர் செய்யுங்க. நீங்கள் ஆசைப்படுவதை செய்ய வேண்டாம். எனக்கு இது வேணும்னு கேட்கவும் வேண்டாம். இந்த நேரத்தில் விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவன் பெரிய சந்தோஷத்தையும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. உங்ககிட்ட சகிப்புத்தன்மை இருந்தால் நிச்சயமாக பெரிய லாபம் கிடைக்குங்க. அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசுங்க. யோசிக்காமல் பேசினா பின் விளைவுகள் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு ஏற்பட்டுருங்க. உதாரணத்துக்கு கும்பராசிக்காரங்களுக்கு யோசிக்காமல் பேசி தான் பிரச்சனைகளில் சிக்கிக்குவாங்க. ஆனால் நீங்கள் உஷாராக இருங்க. இப்போது கிரக நிலைகளை பார்த்தா விருச்சிக ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். சகோதரத்துவ உதவிகள், அதாவது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக பழைய பகைகள் எல்லாம் விலகுங்க. உறவினர்கள் மூலமாக தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவங்க தானாகவே உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. அடுத்ததான் 4வது வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதனால சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய பழைய சேமிப்பில் இருந்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும். உங்களுடைய வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்த்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். பொருளாதார தடைகள் எல்லாமே நீங்கிருங்க. கடன் வாங்க வேண்டிய சூழல் அடியோடு மாறும். திடீர் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமல் போகும். ஆனால் சின்னதாக ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. குறிப்பாக இரவுல படுத்தா தூக்கம் வர எதையாவது நினச்சி பயப்படலாம். லாங் ட்ராவல், அதாவது நீண்ட தூர பயணம் போகும்போது இருட்டில் போக வேண்டாம். நீங்கள் எவ்வளவோ தைரியசாலியாக இருந்தாலும் இந்த நேரம் ஒரு இனம் புரியாத பயம் வரலாம். கடவுளோட நாமத்தை மந்திரங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அடிக்கடி ஆலய பிரவேசங்கள் செய்ய தோணும். இப்படி ஏதாவது பயம் ஏற்பட்டால் அதை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பயப்படாதீங்க. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நேரமாக இருக்குது. உங்களுடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் இப்போ யூஸ் ஆகும். நண்பர்களுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு திரும்ப நடக்கும். சில இடங்களில் நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சின்ன எச்சரிக்கை, உங்கள் செருப்பு காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதாவது பொருளை நீங்கள் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ஆனால் பெரிய மனிதர்களுடைய உதவிகள் தானாக உங்களுக்கு கிடைக்கும். ரோட்டில் போகும்போது யாராவது வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்து உதவுங்க. அல்லது பெட்ரோல் போட்டு விடுவீங்க. நடைபாதை, அதாவது நடந்து போகிறவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டால் முகம் சுளிக்காமல் லிஃப்ட் கொடுங்க. முக்கியமாக மாணவர்கள் வண்டியை பார்த்து கை காட்டி லிஃப்ட் கேட்டால் கண்டிப்பாக லிஃப்ட் கொடுங்க. மறுக்காமல் வண்டியை நிப்பாட்டுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்னா தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நடக்க இதையெல்லாம் செஞ்சிங்கன்னா போதுங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மகான்களை தரிசனம் செய்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு. யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களின் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டால் உடனே போய் அவர்களை பாருங்கள். அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்கள் மனசில் ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும். இது உண்மையிலேயே ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கவலைப்படாதீங்க. எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லாரும் நீ வரக்கூடிய காலங்களும் உங்களை தேடி வர போகிறாங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பாக திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பணங்காசுக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் ஒரு 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய
அளவுக்கு சமூகத்தில் செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் ராஜாவாக வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. உங்களோட மனசில் ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது. புதிய நம்பிக்கை பிறக்க போகுது. அடுத்தவங்க இது இவங்களால் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் மாபெரும் வெற்றியை அடைய போகிறீங்க. பழைய கவலைகள் எல்லாம் மெதுவாக குறைய போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது. மனசில் ஒரு ஆழமான நிம்மதி ஏற்பட போகுது. உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. நல்ல செய்திகள் தேடி வந்து உங்கள் காதில் விழுமுங்க. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே மடமடவென நடக்க போகுது. பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது. சேமிப்பு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது. உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் நிம்மதியாக சீராக இருக்க போகுதுங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுதுங்க. வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்ட போகுது. உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய பயம் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக உங்கள் வீட்டில் நடக்க போகுது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைய போகுதுங்க. வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது. நல்ல முடிவுகள் உங்களால் தெளிவாக எடுக்க முடியுங்க. உங்களால் மன அமைதி கிடைக்க போகுது. உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுங்க. இத்தனை நாளாக நீங்கள் காத்துட்டு உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க. நான் கடைசியாக ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா, இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இல்லவே இல்லைங்க. இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாது. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுலேருந்து அந்த பாரமான மனக்கவலைகள்லாம் நீ வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்குமே நினச்சிருக்க போதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். புத்தி கூர்மையுடன் எதையும் செய்வீங்க. எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றும். எதையும் முன்னேற்பாட்டுடன் செய்வீங்க. விவேகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிய திறமையாக செயல்படுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நட்பலனை பெறுவாங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும். நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீங்க. பண வசதி கூடும். குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுவது நல்லது. கலைத்துறையினருக்கு பண வரத்து திருப்தியை தரும். அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். செலவுகளில் திட்டமிடல் தேவைப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலுப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சிலருக்கு உறவினர்களால் சங்கடம் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் புகழ்பெற்ற புனித தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக மிகவும் உழைக்க வேண்டியிருக்கும். வங்கி கடன் உதவி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும். சகோதரர் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்குங்க. உச்சம் பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தான அதிபதி சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். இதனால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பணி புரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை உங்களுக்கு இருக்குங்க. தாய் தந்தை வழி ஆதரவு உண்டு. பொருளாதாரம் உயரும். கடன்களை படிப்படியாக குறைவதில் தீவிரம் காட்டுவீங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியம்.
அவசியம். விளையாடும் பொழுது கவனம் தேவைங்க. அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் லாபமான நிலை காணப்படும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரத்து அதிகரிக்கும். துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது. தந்தையின் உடல்நிலையில கவனம் தேவை. அவருக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் நன்மையே உண்டாகும். அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முற்படுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடைவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே சிலரை பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் மூலம் மதிப்பு கூடும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.